3 பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 21 43 முடிய. இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருத்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதையெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீர் நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டுக்குள் சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே சிறுமி எழுந்து நடந்தால். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் உங்களுடைய அனைத்து விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் ஜெபிக்கிறேன். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இன்று தாயாம் திரு அவை புனித பிலாசியோ ஆயர் மறைசாட்சியினுடைய விழா நாளை கொண்டாடுகிறது. இவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மருத்துவரும் ஒரு துறவியும் ஆவார். அவர் ஆர்மேனியாவில் உள்ள செபஸ்தியா நகருடைய ஆயராக பணியாற்றினார். இவரை பற்றிய மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஒருமுறை ஒரு சிறுவன் தொண்டையில் மீள்முள் சிக்கி உயிருக்கு போராடிய பொழுது பிளாசியோ தன்னுடைய ஜபத்தினால் அவன் குணமடைகிறான். இதன் காரணமாக அவர் தொண்டை மற்றும் சுவாச நோய்களிலிருந்து குணப்படுத்துகின்ற புனிதராக உலகெங்கும் மதிக்கப்படுகிறார். மேலும் மெழுகுவத்தினுடைய ஆசீர்வாதம் என்ற இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்த மெழுகுத்திரி ஆசீர்வாத விழாவை நாம் கொண்டாடுகிறோம்.
அன்று 2 மெழுகுத்திரைகளை சிலுவையின் வடிவில் தொண்டையில் வைத்து தொண்டை நூலிலிருந்து பாதுகாக்க வேண்டிய சிறப்பான ஆசீர்வாதத்தை வழங்குவதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபாக இன்றைய நாளில் நம்முடைய ஆலயங்களில் இந்த சிலுவை வடி மெழுகுத்திரையான நம்முடைய தொண்டையில் வைப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் திருப்பலியில் பங்கேற்கும் உங்களை வரவேற்கிறேன். பிரியமார்கள், இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய குணப்படுத்துகின்ற ஆற்றலை 2 முக்கிய நபர்கள் பெறுகிறார்கள். ஒரு புறம் 12 வயதுடைய சிறுமி இறக்கிறான், மற்றொரு புறம் 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதியுடுகின்ற பெண்மணி. இரண்டு நபர்களுக்கும் தேவையான சுகத்தை இறைவன் வழங்குவதை மார்க்கு நற்செய்தியால் நமக்கு அளிக்கிறார். இந்த நற்செய்தியில் நமக்கு இந்த 2 மனிதருடைய வாழ்வை, அவர்களுடைய நம்பிக்கையை, பொதுவாக யாயிர் அந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய நம்பிக்கையையும், சமூகத்தில் விளிம்பில் தீண்டத்தகாதலாக கருதப்பட்ட இரத்த போக்கூடிய பெண்ணினுடைய நம்பிக்கையின் பயணத்தை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிறோம். 12 ஆண்டுகளில் ஒரு மர்மம். நற்செய்தியில் ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை உண்டு. யாயிரின் மகளுக்கு வயது 12. அந்த பெண் நோயால் அவதிப்படுவதும் 12 ஆண்டுகள். ஒரு வீட்டில் மகிழ்ச்சி மலர்ந்த அதே 12 ஆண்டுகளில் மற்றொரு பெண்ணின் வாழ்வில் இரத்தமும் வலியும் மட்டுமே மிஞ்சியிருந்தது. இதுவே வாழ்க்கை. ஒரு பக்கம் பிறப்பு, ஒரு பக்கம் இறப்பு, ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் கண்ணீர். ஆனால் இந்த 2 துருவங்களையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக, ஒரு நம்பிக்கையாக இறைமகன் இயேசு இருக்கிறார். அந்த பெண் 12 ஆண்டுகளாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மருத்துவத்தில் செலவழித்து ஏமாற்றத்தையே மிஞ்சிய நிலையில் இருந்தவள். அக்கால சட்டப்படி அவள் ஒரு தீட்டுப்பட்டவள். அவள் யாரையும் தொடக்கூடாது. ஆனால் அவளது நம்பிக்கை சட்டத்தை விட வலிமையானது. ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் நலமடைவே என்று துணிந்து செயல்பட்டால் சுகத்தை பெற்றாள். கூட்டத்தில் பலர் இயேசு இடித்து கொண்டு சென்றனர். ஆனால் அந்த பெண் மட்டுமே நம்பிக்கையோடு அவள் தொட்டாள். அந்த ஒரு தொடுதல் தான் இறைவனுக்கு உணர்ச்சியை அளிக்கிறது. இறைவனால் உணர முடிகிறது. இத்தனை மக்கள் அவரை நெருக்கி கொண்டு இருந்தாலும் அவர்கள் தொடுதலை தாண்டி இந்த ஒரு நம்பிக்கையான பெண்ணின் தொடுதல் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறது. வெறு சடங்காக நாம் திருப்பலிக்கோ நற்கனைக்கு ஜபத்திலோ நாம் ஈடுபடுவதை விட இந்த பெண்ணை போன்று இறைவன் நம்மை தொடுகின்ற, இறைவனை நாம் தொடுகின்ற ஒரு அருளை பெற்றிருக்க வேண்டும். அது இறைவனுக்கு உணர்வை தர வேண்டும். யாயிரின் மகளுக்கு உயிரோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுதும் அந்த பெண் குறுக்கிடுகிறாள். இயேசு தாமதிக்கிறார். ஆனால் யாயிரனுடைய பதற்றத்தை பாருங்கள். தன்னுடைய மகளுக்கு குணப்படுத்துவதற்காக இறைவனை கொண்டு செல்கின்ற வழியில் இந்த பெண்மணி நேரத்தை செலவிடுகிறாரே என்ற ஒரு கவலை ஒரு புறத்தில் இருந்தாலும், ஆண்டவர் கூறிய அந்த ஒரு வார்த்தை, அஞ்சாதே, நான் குணப்படுத்துகிறேன் என்று கூறிய நம்பிக்கை நிறைந்த வார்த்தையின் மீது அந்த யாயிர் நம்பிக்கை வைகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ளவும். நாம் எதிர்பார்க்கின்ற பல அற்புதங்கள், மகிழ்ச்சிகள் தாமதமாகும் போது நம் இறைவனை பார்த்து புலம்புகிறோம். நம்முடைய கண்ணீருக்கோ வேண்டுதலுக்கோ உடனடியாக பதில் வரவில்லை என்றால் இறைவனை பார்த்து புலம்புகிறோம். ஆனால் கடவுளுடைய அந்த தாமதம் என்பது மறுப்பல்ல, அது ஒரு மாபெரும் அற்புதத்தினுடைய தயாரிப்பு. யாயிர் ஒரு குணமடைதலை எதிர்பார்த்தார். ஆனால் இயேசு ஒரு உயிர்ப்பை கொடுக்க அங்கு அவர் திட்டமிடுகிறார். அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று அவரை திடப்படுத்துகிறார். சிறுமி இறந்துவிட்ட செய்தி வந்தவுடனேயே இயேசு அவரிடம் கூறியது இந்த வார்த்தை தான், அஞ்சாதே. உலகம் எல்லாம் முடிந்துவிட்டு சொல்கின்ற பொழுது இயேசு இப்பொழுதுதான் தொடங்குகிறது என்கிறார் நம் ஆண்டவர். ஆகவே மக்கள் ஏளனம் செய்தாலும் இயேசு நம்பிக்கையோடு சிறுமையினுடைய கையை தொடுகிறார். தலித்தாக்கும் என்ற ஒரு வார்த்தையை கூறி அந்த குழந்தையை அவர் எழுப்புகிறார். இயேசுடைய வார்த்தைக்கு மரணமே அங்கு அணிப்படுகிறது. அவர் அவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்கிறார். அது அவர் காட்டுகின்ற அக்கறையை குறிக்கிறது. ஆக இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் செத்து போனதும், உறவுகள் முறிந்து போனதும், எல்லாம் முடிந்து போனதும் போன்ற பலவிதமான முற்றுப்புள்ளி நிகழ்கின்ற ஒரு நிகழ்வுகளை அனுபவங்களை பெற்றிருந்தாலும் அவைகள் அனைத்தையுமே இறைவனுடைய துணையால், இறைவனுடைய ஆசீர்வாதத்தால்
மீண்டும் தொடங்குவதை, மீண்டும் புத்துயிர் பெறுவதை, மீண்டும் உயிரோட்டம் பெறுவதை இறைவன் தம் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக நமக்கு அளிக்கின்றார். ஆகவே அந்த பெண்ணை போல நம்முடைய குறைகளோடு ஆண்டருடைய ஆணையை, ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை தொடுவதற்கான துணிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். யாயரை போன்று உலகம் நம்மை கேலி செய்தாலும் இயேசுடைய வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டும். இன்று இறைவன் நம்முடைய கரங்களை பிடித்து எழுந்தேறு என்று சொல்ல காத்திருக்கிறார். நாம் எழ தயாராக இருந்து இந்த நாள் முழுவதும் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். ஆமீன். மன்றாடுவமாக. எங்களை என்றும் ஆண்டு காத்து வருகின்ற அன்பு இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை புதிய கிருபையினால் ஆசீர்வதித்தீரே, புது வல்லமை மிக்க வார்த்தைகளால் எங்களை உற்சாகப்படுத்தினீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்ற பொழுது யாயிரின் பதட்டத்திலும் இரத்த போக்குடைய அந்த பெண்ணுடைய துயரத்திலும் எங்களையே இன்று நாங்கள் காண்கிறோம். நாங்கள் இதே போன்று பலவிதமான பிரச்சனைகளில் மூழ்கியிருக்கிறோம். ஆண்டவர், இந்த புதிய நாளை தொடங்குகின்ற இந்த வேளையில் எங்களுடைய அச்சங்கள், கவலைகள் அனைத்தும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எதிர்பாராத தலங்களிலும் தாமதங்களிலும் கூட நீர் எங்குழும் இருக்கின்ற ஒரு உறுதியான விசுவாசத்தை இந்த நாளில் நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் உமது அன்பை பிரதிபலிக்கட்டும். ஆண்டவர் இயேசுவே, உண்மையான நம்பிக்கையோடு தொடுகின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு தாரும். நீண்ட கால நோய்களால், சொல்லப்படாத வேதனைகளால், அமைதியான போராட்டங்களாலும் அவதிப்படுவர்கள் அனைவரையும் உமது குணமாக்குகின்ற வல்லமையினால் நிரப்பியறடும். இனி எதுவும் சாத்தியமில்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற எங்களுக்கும் உடைந்து போன உறவுகள், இழந்த வேலைகள், சிதைந்த கனவுகள், இவை அனைத்திலும் நாங்கள் நம்பிக்கை இழந்து புலம்புவதை என்று ஆண்டவரை கேட்டு அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று கூறி எங்களை திடப்படுத்தியறலாம், எங்களுக்கு வலிமை அளித்தரலாம். ஆண்டவர், நாங்கள் தோல்விகளாலும் பாவத்தாலும் முடங்கி போகின்ற பொழுது இந்த கையை பிடித்து தலித்தாக்கும் சிறுமியே, சிறுவனை எழுந்திரு என்று உயர்த்தரும் அந்த வார்த்தைகளினால் எங்களை நிரப்பியறலாம். எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு புதிய வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு வலிமையை தாரும். ஆண்டவரே, உமது கால நேரம் கச்சிதமானது என்று நம்பி உமது வல்லமைக்கு சாட்சிகளாக இன்று நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வரும். எங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், முடிந்தது என்று நினைத்திருக்கின்ற எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீரை மீண்டும் தொடங்கியறல புத்துயிர் அளித்திட, உயிரோட்டம் அளித்து எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரை, தூய பிலாசியினுடைய பரிந்துரையினால் எங்களுடைய ஒவ்வொரு சுவாச கோளாறுகளை, தொண்டையினுடைய பிரச்சனைகளை குணப்படுத்தியறலும், சுகப்படுத்தியறலும். இரத்த போக்கினால், இரத்த சம்பந்தமாகப்பட்ட பிரச்சனைகளால் அவதியுறுகின்ற ஒவ்வொரு பெண்மணிகளை, இரத்த போக்கியினால் மாதவிடாய் பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பெண் குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து தொட்டு அவர்களை சுகப்படுத்தியறலும். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதம் அளித்தும் உடல் சுகம் பெற்று நல்ல ஒரு இரத்தத்தினால் சுத்திகரித்து அவர்களை ஆசீர்வதித்து வலிமையை தாரும். ஆண்டு, இன்று நாங்கள் எங்களுக்கு நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் கனிவாய் செவி சாய்த்தருளும். இன்று உடைய திருமுன் ஜெபிக்க வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்தருளும். நலன்களால் நிரப்பியறலும். நோயிலிருந்து சுகத்தை தாரும், குழப்பத்திலிருந்து தெளிவை தாரும், நெருக்கடியிலிருந்து அமைதியை தாரும், துன்பங்களிலிருந்து மகிழ்ச்சியை தாரும். எங்கள் அனைவரையும் உமது வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் நாங்கள் வாழ்ந்திட கிருபை புரிந்தருளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.